மாண்புமிகு மக்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீது உண்டாட்டுமாக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் இறைவனுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாலேஜ் இஸ் பவர், நாலேஜின் மூலமாக அதிகாரத்தை பெற்று இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்க முடியும் என்று நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வாரம் நாம் பார்க்க போகிற தலைப்பு, இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டு நாள், முதல் வருட பிறப்பு, அதை முஹரம் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் நாம் அந்த இஸ்லாமிய மார்க்கம், தமிழர்களுடைய பண்பாடு, ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தில் எப்படி மாதங்கள் நாட்கள் கணக்கிடப்படுகிறது என்பதை நம்ம ஒரு சிறு விளக்கத்தை பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய தலைப்பு, இருந்தாலும் ஒரு சின்ன இதை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அதாவது 2 விஷயங்களை கொண்டு மாதங்களும் நாட்களும் கணக்கிடப்படுகின்றன. ஒன்று பூமிக்கு சார்பாக சூரியனின் இயக்கத்தை வைத்தும், மற்றொன்று பூமிக்கு சார்பாக சந்திரனின் இயக்கத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. அதாவது பூமி சூரியனை சுற்றக்கூடிய அந்த நாட்கள் 365 நாள் 6 மணி நேரம் 11 நிமிஷம் என்று சுழற்சி செய்கிறது. அதனுடைய அடிப்படையில் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. அதே போன்று பூமிக்கு சார்பாக சந்திரனின் இயக்கத்தை வைத்தும் இஸ்லாமிய மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சந்திரனுடைய அந்த இயக்கம் 354 355 நாள் சுழற்சி செய்கிறது. அதனுடைய அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன. ஸோ இஸ்லாமியர்கள் இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய முஹரம் மாதம்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்லாமுடைய முஹரம் மாதத்தில் அந்த 10வது நாள் ஆஷுரா நாள் அப்படின்ட்டு விரதம் நோக்கக்கூடிய அந்த நாள். அதனுடைய சிறப்பு என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களையும் இறைவன் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். அதாவது ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களையும் கொல்ல வந்தபோது இறைவன் கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களையும் பாதுகாத்தான். அதில் ஃபிரௌனையும் அவங்களுடைய மக்களாரையும் மூழ்கடிக்க செய்தான். இதை நன்றி செலுத்தும் வகையில் இறைவனுக்காக விரதம் இருப்பது அந்த ஆஷுராவுடைய நாள். ஜூவிஸும் 2 நாட்கள் விரதம் இருப்பார்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரமலானுடைய மாதம் முழுவதுமே நோன்பு நோக்கக்கூடிய மாதம். அதை பற்றி முழு விளக்கம் விவரமாக வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். 3வதாக ஹஜ்ஜினுடைய மாதம், அதாவது ஹஜ் பயணம் போய் அந்த இறை இல்லத்தை பார்த்து அந்த இறைவனுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மாதம். ஸோ இறைவன் திருக்குரானில் இந்த கால கணக்கிடை பற்றி சொல்கிறான். அதில் சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாக அமைத்தோம், சந்திரனுக்கு ஒளியை கொடுத்தோம், மேலும் வளர்ந்து தேயும் நிலையை சந்திரனுக்கு நிர்ணயம் செய்தோம். இவற்றின் மூலமாக ஆண்டுகளின் எண்ணிக்கையை கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இன்னும் உலர்ந்த வளைந்த பழைய பெரித்த மட்டையை போலாகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல நிலைகளை கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இந்த இறைவன் சில இடங்களில் அந்த மாதங்களை பற்றி குரானில் குறிப்பிடுகிறான். ஸோ இஸ்லாமியர்கள் 3 விஷயத்தை செஞ்சு இறைவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. அதாவது முதல்ல ப்ரேயர், அதாவது வணக்க வழிபாடுகளை செஞ்சு இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். 2வதாக விரதங்கள் இருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். 3வதாக அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்து உதவி செஞ்சு இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். இந்த 3 விஷயம்தான் இஸ்லாம் அதிகமாக போதிக்கப்படுற விஷயம். இதை இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்தியதாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ 2வதாக தமிழ் மாதங்கள், சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், மணிமேகலை, இதிலெல்லாம் நிறையா தமிழ் மாத பகுப்பின் அடிப்படையை பற்றி நிறைய பேசப்படுறாங்க. தமிழர்களுடைய மாதங்களும் அந்த 2 அடிப்படையில் தான் தூக்கப்பட்டிருக்கு. அதாவது பூமிக்கு சார்பாக சூரியனுடைய இயக்கமும்
பூமிக்கு சார்பாக சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தமிழருடைய மாதங்கள் பார்க்குறோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இதெல்லாம் வந்து தமிழ் சந்திர மாதங்களாகும். அதே மாதிரி மிதுனம், கடகம், கன்னி, துலாம் நம்ம ராசின்னு சொல்கிறோமே அது வந்து சூரிய மாதங்களாகும். தமிழருடைய மாதங்கள் வந்து விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாதமா, கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாதமா, ஒரு நல்ல கலாச்சார பண்பாடை விளக்கக்கூடிய மாதமாக தமிழுடைய மாதங்களும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்து ஆங்கிலேயர்களும் இதே அடிப்படையில் தான் மாதங்களையும் கணக்கிட்டிருக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வந்து கிமு, கிபி, அதாவது கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன், கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின் என்ற வகையில் அவங்க வந்து கேலண்டர் அமைச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து ஹிஜ்ரி, அதாவது முகமது நபி அவர்கள் மெக்காவில் நல்லுபதேசம் செஞ்சபோது, மெக்கா மக்களால் துன்புறுத்தப்பட்ட போது அவர்கள் வந்து மதீனா மக்களிடம் தஞ்சம் புகுந்த அந்த அந்த ஹிஜ்ரியை வந்து இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரியினுடைய மாதங்களாக கணக்கிடுகிறார்கள். இப்போ நம்ம வந்து சண்டேங்கிறது வந்து சன்னுனுடைய நாள், மண்டேங்கிறது மூனுனுடைய நாள், டியூஸ்டேங்கிறது மார்ஸினுடைய நாள், ஸோ வென்ஸ்டேங்கிறது மெர்க்குரிய நாள், தேர்ஸ்டேங்கிறது ஜூபிட்டர் நாள், ஃப்ரைடேங்கிறது வீனஸுடைய நாள், சாட்டர்டேங்கிறது சாட்டன். அதாவது எல்லா கலாச்சாரங்களும் எல்லா பண்பாடுகளும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானங்கள், இறைவனுடைய படைப்பின் அடிப்படையை வைத்து தான் நாட்களையும் மாதங்களையும் கணக்கிடப்படுகிறது என்பதை நான் இந்த வீடியோவின் மூலமாக சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த மோட்டிவேஷனல் இன்றைய தலைப்பு என்ன என்றால் பர்பஸ், விஷன் அண்ட் மிஷன். வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் நம்மள்ட்ட இருக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், இந்த தொழில் மூலமாக நான் வந்து ஒரு 100 ஃபேமிலிக்கு உதவியாக இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு பர்பஸை நம்ம உருவாக்கிக்கிட்டு அந்த பர்பஸை வந்து ஒரு விஷனாக மாற்றுறதுக்கு எப்படி நம்ம அந்த தொழிலில் செய்யணும், எப்படியெல்லாம் அந்த தொழிலை செஞ்சாங்க, அந்த தொழிலை செய்யக்கூடிய சூழ்நிலை நம்மளே அப்படியே வாழ்ந்தவர்களாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த விஷனும் அந்த யூனிவர்ஸும் ஒரு லிங்க் இருக்குது. இந்த விஷனில் வந்து ஒரு பாசிட்டிவும் ஒரு எனர்ஜியும் இருந்தால் இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த விஷனை எடுத்துகிட்டு போய் அந்த மிஷனை மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் விஷனை வந்து கரெக்டான அந்த பார்வையை சரியாக நீங்கள் பயன்படுத்தினா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள் என்பதை நான் கூறிக்கொண்டு, மாண்புமிகு மக்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு சாதிக்கலாம் சிட்னியிலிருந்து. நன்றி.